ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் கூடி வந்த உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் வேத ஆராய்ச்சியில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளையும் ஜோதி நகர் இந்திய தேவ சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்ததான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டு நாம் வருகிறோம். கடந்த நாட்களிலே முகவுரையான சில காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் கடந்த வகுப்புகளிலே சொன்னது போல் ரோமர் புஸ்தகத்துடைய திறவுகோல் வார்த்தை அப்படின்னு சொன்னாலே ரோமர் 1 அதிகாரம் 17 வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம், அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய மிக முக்கியமான வசனம் அதுதான். நம்ம உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறது. நம்ம நினைக்கிறோம் வாசிக்கிறோம். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேய ஆக்கியோன் 11 அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் வேத புஸ்தகம். அப்போது இந்த புஸ்தகத்துடைய மிக முக்கியமான திறவுகோல் வார்த்தை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரி, முதல் 8 அதிகாரங்கள் நமக்கு தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமாக ரோமர் 1:17 தான் நம்முடைய ரோமர் புஸ்தகத்தில் திறவுகோல் வார்த்தை என்பது மட்டுமல்லாது புதிய ஏற்பாட்டு விசுவாச மக்களுடைய திறவுகோல் வசனமும் அதுதான். மார்ட்டின் லூத்தருடைய மனம் திரும்புதலும் எழுப்புதலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்து உண்டானது என்று நம்முடைய சரித்திரங்களில் நாம் வாசிக்க நேரிடுகிறோம். சரி, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் சில தலைப்பிற்களாக நாம் அறிந்து கொண்டால் அந்த புஸ்தகத்தை குறித்து தெளிவாய் நாம் என்ன செய்ய முடியும், மனதில் பதித்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படின்னா 3 தலைப்புகளை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒன்று, முதல் 8 அதிகாரங்கள் உபதேச சத்தியங்கள், அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். இரண்டாவது 9, 10, 11 வந்து இஸ்ரவேலை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேலை குறித்த காரியங்கள், நேற்று இன்று நாளை. ஆமாம், இஸ்ரவேல் குறித்த முந்திய காரியங்கள், கடந்த கால தேவனுடைய சித்தம், நிகழ்கால நோக்கம் 2வது, 3வது இஸ்ரவேல் பற்றிய வருங்கால காரியங்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 12 அதிகாரம் முதல் 16 அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்தவ நடைமுறை, நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியதான சில ஒழுங்குமுறைகளை பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கும். இந்த 3 தலைப்பு தான். இந்த 3 தலைப்பை நம்முடைய மனதில் வைத்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும், ரோமர் புஸ்தகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். முகவுரையாக சில காரியங்களை நம்ம என்ன செய்ய பார்த்துட்டு வரோம். முதல் 17 வசனங்கள் முகவுரையாக பவுல் எழுதுகிறார் 1 அதிகாரத்தில். அதுதான் பார்த்தா 8 வசனத்தில் வாசிக்க கேட்போம். உங்கள் விசுவாச உலகமெங்கு பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் வந்து துதிக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் வசதியாக இருக்கிறபடினாலும் அல்ல நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க, நல்ல சபையை கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்து பிரசித்தமாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான் அப்படி இப்படி ஏதோ ஒன்றை உலக காரியங்களை என்ன செய்கிறாங்க, மேன்மையாக நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் ரோமாபுரி சபையாருக்கு என்ன எழுதுகிறார் அப்படின்னா, உங்களை பற்றி உலகமெங்கும், ஏதோ ஒரு ஊரில் இல்லை, உலகமெங்கும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. எது? உங்களுக்குள் இருக்கிற. அப்போ அவங்களுக்குள்ளே எது பெரிதாக தோன்றியது? அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் எதை பெரிதாக வெளிப்படுத்தினார்கள், எதை பெரிதாக நினைத்தார்கள்,
எதை பெரிதாக கருதி அதற்காக வாழ்ந்தார் அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம் மட்டும்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது தான் பெருசாக இருக்கணும்? விசுவாசம்தான். ஊரெல்லாம் சொல்லணும். நம்ம ஊர் பாஷையில் என்ன செய்யணும்? ஊரெல்லாம் அந்த சபையாக விசுவாசத்தில் பெருகி வருதுயா. அதைத்தான் அப்போஸ்தலர் நடுவில் பவுல் சொன்னார், தெசலோனிக்கர் உள்ளவர்களை காட்டிலும் அப்படின்ட்டு. ஒரு சபை எதிர வந்திருக்கு பார்த்தீங்களா? வேதத்தை அப்படி நினைச்சிருக்கிறாங்க, ஆராய்ந்திருக்கிறாங்க. அப்போது வேதத்தை ஆராய்ந்தது அப்படின்னா தெசலோனிக்கேயர். அதை ஓவர்டேக் பண்ணி ஆராய்ந்தாங்க அப்படின்னா பெரோயா பட்டணத்தார். அப்போ விசுவாசம் அப்படின்னா ரோமாபுரி சபையா, ரோமாபுரி சபை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவு வரணும்? விசுவாசம். அல்லேலூயா. அதான் பைபிளில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பைபிளில் முதல் இடத்தை பிடித்திருப்பது எது அப்படின்னா ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் காலக்கணக்கின்படி 5வது 6வதாக வரணும். ஆனால் முதல்ல ஆவியானவர் வச்சுருக்கிறார் அப்படின்னா அது விசுவாசத்தில் பிரசித்தி பெற்றபடியினாலே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை நாமும் பெரிதாக நினைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனால் மனுஷகுமார வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். விசுவாசம்லாம் என்ன செய்யுது? விசுவாச துரோகம் முந்தி நேரிட. அப்போ ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் அதெல்லாம் நேரிடும். ஆனால் நாம் விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? மறுதளித்து விட கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா பயங்கரமான விசுவாசம் உள்ள தம்பி அது அல்லது சகோதரி அவங்க அப்படி நம்மை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும். அவங்களுக்கு ஏகப்பட்ட நகை இருக்குது, நெக்லஸ் இருக்குது, மோதிரம் இருக்குது, பயங்கரமான ட்ரெஸ்ஸெலாம் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் சோபாவை பார்த்தா பயங்கரமாக. அது நமக்கு அழிந்து போகிற பொருள். அழியாத விலையேற பெற்றது இதுதான். அல்லேலூயா, சோத்திரம். பேதுரு எழுதும்போது இன்னும் மிக அருமையாக எழுதுவார். அழிந்து போகிற பொன். வாசிக்க பாப்பா அந்த வசனத்தை எடுத்து. சோத்திரம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். பார்த்தீங்களா? அப்போ நாம் உலகத்தில் எதை பெரிதாக நினைக்கிறோம் அப்படின்னாலும் எதுதான் சொல்லுங்கள்? வெக்கப்படாமல் சொல்லலாம். அழிந்து போகிற பொண்ணு அது யார்கிட்ட இருக்குதோ, அது யார்கிட்ட நிறைய இருக்க அதை நினைச்ச உலக மனிதன் பெரிதாக நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுவது அதை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்போ எது நமக்கு பெருசு அப்படின்னா, பேதுரு தன் நிருபத்தில் தொடர்ந்து எழுதும்போது ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்பது என்ன அப்படின்னா என்ன எழுதுகிறாரு? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து, இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த குணம் எது அப்படின்னா விசுவாசம்தான். சாந்தமும் அமைதலும் எப்போ வரும் அப்படின்னா விசுவாசம் இருந்தால்தான் வரும். விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சாந்தமும் அமைதல் என்ன செய்யாது? வராது. விசுவாசம் இருந்தால் தான். அல்லேலூயா, சோத்திரம். அதுதான் விசுவாசத்தில் வல்லவர்களாகிய 2 பேரை கீழே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம், சாராள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நாம் நம்மை குறித்து என்ன பெயர் எடுக்கணும்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்தில். ஆச்சரியமாக இருக்குது. அந்த வார்த்தை வாசிக்கும் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்குது. இப்போ இந்த ரோமர் நிருபத்தை உலகமெங்கும் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களோ எதை தான் சொல்லுவாங்க? விசுவாசத்தில் வல்லவர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் மோசே. அப்படிலாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரோமாபுரி சபை அந்த முகம் எல்லாம் பார்க்கும்போது நம்மையும் கொஞ்சம் என்ன செய்யணும்? இதை மட்டும் நம்ம பார்க்குறதில்ல, அதை பார்த்துட்டு நாமும் அதை போல் மாறணும் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? நாமே தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்?
அர்ப்பணிக்கணும். அதுதான் விலையேற பெற்றது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சரி, அடுத்து அவர் சொல்கிறாரு, அதற்காக உங்களை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். எப்போதும் தேவனை என்ன செய்கிறேன்? ஆமாம். அப்போ விசுவாசம் தான் உலகத்தில் பெரியது. அது ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆரம்ப காலத்தில் அந்த விசுவாசத்தினாலே தான் ஊழியம் என்ன செய்யுது? வளர்ந்தது. லேலுயா. ஆமாம். அதாவது சாத்தூர் செல்லப்பான்னு நினைக்கிறவங்க பேர், எனக்கு பேர் சரியாக நினைவில்லை. அவங்களாம் விசுவாசத்தில் ஊழியம் செய்தவங்க. ஜெனரல் கன்வர்ஷன் நடத்துவாங்களாம். வீட்டில் ஒரு பொருள் என்ன செய்யாது இருக்காது. விசுவாசியில் பாஸ்டர் இன்றைக்கி நம்ம கன்வர்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உலையை போடுங்கன்ற வரோம். உலைய ஆமாம், அவங்க பற்ற வச்சு தண்ணியை ஊற்றினுச்சு. தண்ணி கொதிக்கும் போது என்ன வந்து சேரும்? அரிசி வந்து சேரும். லேலுயா. சோத்திரம். எப்படி எத்தனை காரியங்கள். எங்கள் பாஸ்டர் அவருக்கு அண்ணன் தான். ஆமாம், ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார், கன்வென்ஷன் வச்சுருவார். ஆனால் தேவன் அவருடைய தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். ஆமென். சோத்திரம். 1 கிலோ அரிசி பொங்கி 12 பேர் சாப்பிட்ட ஒரு காலங்கள்லாம் இருக்குது. ஒரு குத்து சாப்பாடு மீதி வந்த நேரங்களில் இதெல்லாம் என் கண்ணால் பார்த்து. விசுவாசம். அதனால் விசுவாசம் குறைந்து போகிற இந்த காலத்தில் நான் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும், வளர வேண்டும். விசுவாசம் பிரசித்திப்பட வேண்டும். எனக்கு தான் இருக்குது அப்படின்னு இல்லை, நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். லேலுயா. சோத்திரம். இது எல்லாமே விசுவாசத்தில் வந்தது தான். நம்ம யார்கிட்ட என்ன செய்யலை? எல்லாமே விசுவாசத்தில். கர்த்தர் தான் என்ன செய்யணும்? தர வேண்டும். ஆமென். நமக்கு இதுவரைக்கும் என்ன செய்கிறாரு? தந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களா? சோத்திரம். இனிமேல் நம்ம எல்லா விதத்திலும் தேவன் என்ன செய்வார்? சோத்திரம். அதான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற எந்த சக்தியும் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே பணம் பொருள் என்பது 2வது. விசுவாசம் இருந்தால் இது எல்லாமே நம்ம பின்னாடி என்ன செய்யும்? வரும். ஆமென். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணும் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஜெபம் பண்ணும் போல உங்கள் இடைவிடாமல் உங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து பொதுவாக நான் சபைகளில் சொல்லுவேன், உனக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த சபைக்கு போ. கூட்டமாக இருக்குன்னு என்ன செய்யாத போவா, அது பிரயோஜனம் கிடையாது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? இருக்கணும். யாருன்னே தெரியாத சபையில் போய் கூட்டத்தோடு கூட்டமாக கும்மாளம் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உனக்காக தினமும் ஒரு ஆள் ஜெபிக்கணும். லேலுயா. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எத்தனை விசுவாச குடும்பத்துக்கு எனக்கு ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆத்துமா தந்தா போதும். ஆமென். அதுக்கு மேலே வேறு பாஸ்டரை உருவாக்கி ஊழியரை உருவாக்கி என்ன செய்கிறோம்? ஒரு அலையிலே சொல்லுங்களா? ஒவ்வொரு விசுவாசி அவன் சொல்ல பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தா சபைகளை என்ன செய்தான்? லேலுயா. அவர் 2 பேரும் அறிந்து ஊழியக்காரனாகி எங்களுக்கும் அந்த தரிசனம் இருக்கணும், விசுவாசிகளை உங்களுக்கும். கூட்டம் எங்கே போகணும்? ஓடுத விசுவாசிகள் பெருகி வர்ற காலம். கூட்டம் அங்கே தான் கூட்டம் போகுது, போயிடும் அப்படின்ட்டு. உனக்காக ஜெபிக்கிற உன்னை யாருன்னு இந்த ஊழியக்காரனுக்கு தெரியுமா அப்படின்னு உனக்கு தெரியணும். லேலுயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே என்ன செய்யணும்? மற்ற விசுவாசியும் சரி ஊழியக்காரன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கப்படும். சபையில் உள்ளவங்கள பெயர்கள், சபையில் உள்ளவருடைய பிரச்சனைகள் என்ன செய்யணும்? தெரிந்திருக்க. தன்னை குறித்தே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறேன்? ஆமாம், நினைத்து கொண்டே இருக்கிறேன். உங்களை எப்போது என்ன செய்கிறேன்? ஆமாம், நான் உங்களை பற்றி நினச்சிருக்கணும். நீங்களும் கதவை தாண்ட வேண்டாம். பாஸ்டா அப்படின்னு யாருன்னு கேட்டுறக்கூடாது. என்கிட்ட யாராக கேட்க யார் ஹைச்சம்மா அப்படின்னா யாருன்னு நான் கேட்டால் நான் ஊழியக்காரன் இருக்க தகுதி கிடையாது. லேலுயா. சரியான ஒரு ஐக்கியத்தை சொல்கிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களை இடைவிடாமல் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை அங்கே என்ன செய்கிறாரு? ஆமாம், அதுக்கு யாரை சாட்சியாக வைக்காருன்னா நான் சேவிக்கிற தேவன் எனக்கு. அப்போ நமக்கு சாட்சி, உண்மையான சாட்சி யார் தான்? மற்ற சாட்சிலாம் பொய் சாட்சி. லேலுயா. லேலுயா.
சோத்திரம். இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நாளைக்கு பிடிச்சா உன்னை சொல்லுவாங்க, பிடிக்கட்டா. அதான் அவங்களெல்லாம் நம்பக்கூடாது. இயேசுநாதரை மட்டும் என்ன செய்யணும்? நம்பவே. ஆமேன். இருக்கட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா அப்படின்னா அவன் எதுக்காக நினைக்கிறான் அப்படின்னா, அவன் என்ன சொல்ல அப்படின்னா, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களே உங்களுக்கு என்ன செய்யணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வரங்களை பெற்றவர்களாக இருக்கணும். வந்துட்டு போகக்கூடாது. நீங்கள் ஜோமனி ஒரு காய்ச்சலாவது என்ன செய்யணும், இல்லை ஒரு பிசாசாவது என்ன செய்யணும், ஓடணும். இல்லை ஒரு ஆளாவது என்ன செய்யணும், வந்து உட்காந்து பாயும் தேய்ச்சி சேரையும் தேய்ச்சி என்ன செய்யக்கூடாது. சோத்திரம். எப்படியாவது ஒரு ஆளை என்ன செய்யணும். ஆமேன். சோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம்லாம் அதுதான். எப்படியாவது சில வரங்களை விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், நீங்களும் கேட்கணும். அல்லேலூயா. வரம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாதா? அப்படி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு வரம். ஜெபிக்க முடியும்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆலயத்தில் பணிவிட வேலை செய்ய முடியும்னா அதை என்ன செய்யணும், செய்ய முடியும். இல்லை நான் ஆண்டோடைய ஊழியத்துக்காக ஆயிரங்கள் லட்சங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னா கொடுத்துக்கிட்டே என்ன செய்யணும், இருக்க முடியும். எந்த நான் வந்து பெருக்குவேன், பாத்திரம் கழுவேன், சமைப்பேன். யாருக்கு என்னென்ன வேலை கிருபை கொடுத்துருக்கிறாரோ அதான் சில வரங்கள். வரங்கள்னால் நம்ம சோமனை ஒன்றா பிசாசு அப்படி ஓடிடும் அப்படின்னு நினைக்கல. ஏதோ ஒரு ஆள் நமக்கு தப்பி தவறி வந்தாருன்னா ஜோம் பண்ணி அதை நிச்சயணும். மற்றது சபையில் ஆண்டவர் என்ன செய்வார். லேலுயா. அதுவும் வரம்தான். ஆமேன். வரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நிச்சய முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. கொடுக்குறதுன்னு சும்மா சாதாரணமானதா கிடையாது. அதுக்கு வரம் இருந்தால்தான் ஜெபிக்கிறது சாதாரண. அதுக்கு ஒரு வரம் இருந்தால் தான் ஜெபம் எத்தனை மணி நேரம்னாலும் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அல்லது ஒரு நிமிஷம் கூட ஓடாது. சோத்திரா முள்ள அதே இடத்துல நிற்கிற மாதிரியே தெரியும். வரம் இருந்தால் டக்குன்னு என்ன செய்யும், ஓடிடும். எந்த வரம் நமக்கு தந்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்காக என்ன செய்யணும். அவர் அதான் சொல்கிறார், நீங்கள் ஸ்திரப்படுத்த ஆவிக்கேற்ற சில வரங்கள், ஏதாவது ஒரு வரங்களை நமக்கு நாம் அதை பெற்றுக்கொண்டு அதை கர்த்தருக்காக என்ன செய்யணும். சரீரம் ஆண்டு சொன்னலையா பவுல் எழுதும்போது, நம்மளாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். கை செய்கிற வேலையை கை தான் செய்யணும், கால் என்ன செய்ய முடியாது. கால் செய்கிற வேலையை கை செய்ய முடியாது. அது ஓடுதாம்மா, இது ஓட முடியுமா, ஓட முடியாது. சர்க்கஸில் பண்ணுவான். ஆமேன். ஆனால் நமக்கு என்ன வேலையை ஆண்டவர் வரத்தை தந்திருக்கிறாரோ அதை என்ன செய்யணும். ஆமாம், அதை நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், கொடுக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் பாருங்கள், விசுவாசத்தினாலே லேலுயா உங்களில் என்னிலும் உள்ள. அப்போ ரோமாபுரி சபைக்கு என்ன இருந்தது, விசுவாசம். அதான் சொன்ன பிரசித்தமாகக்கூடிய அளவுக்கு. அப்போ ஏன்டே அந்த விசுவாசம் என்ன செய்யுது இருக்கு. 2 வேட்டு இருக்கிற விசுவாசத்தினால தான் உங்களை காண வேண்டும் என்று ஏற்கனவே முகவரில் சொன்னேன். அப்போ பார்க்க விரும்பினா பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, தடை வந்தது. இருந்தாலும் என்ன செய்கிறான், வர வழி இல்லாமல் இந்த கடிதத்தை என்ன செய்கிறான், அங்கே எழுதுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. வேட்கப்படேன். பார்த்தீங்களா, சுவிசேஷம் வந்து கிரேக்கரிலும் யூதரிலும் யார் விசுவாசிக்கிறாரோ அவனுக்கு என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாக, தேவ பலன். அப்போ வசனந்தான் லேலுயா ஒரு மனிதனை என்ன செய்யும், பலப்படுத்தும். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. வசனம்தான் ஒரு மனிதனை உருவாக்கும். வசனம்தான் ஒரு மனிதனை மாற்றும். வசனம்தான் அவனுக்கு தேவ பலனை என்ன செய்யும், கொடுக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சோத்திரா. விசுவாசிக்கிறவனுக்கு எதை, கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த பைபிள் வசனத்தை விசுவாசித்தாதான் பலன். இதை நம்பலன்னு வைங்களாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை தான் எபிரேயர் ஆக்கிட்டு எபிரேயர் 4:4 பாருங்கள். 4:1 கேட்டவர் 1:2 வாசிங்க. எபிரேயர் 4:1-2. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல தான் அறிவிக்கப்பட்டது. அவங்க கேட்டாங்க, அதை விசுவாசிக்கலை.
அப்போ கேட்கிற வசனத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் விசுவாசிக்காத கோஷ்டி நிறைய இருக்குது. பிரைசலார். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பெறாத இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவங்க இருக்காங்க, இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதே பாதையில் ஓடுறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம். ஏன் அப்படின்னா இதை விசுவாசிக்கலை. விசுவாசிக்காதபடியினாலே அவர்களுக்குள்ளே என்ன செய்யாது, நாம் வாசிக்கும் போது அதை விசுவாசிக்கணும். அது நமக்கு தேவ பலன். அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் அதை மனதில் வைத்து கொண்டு அதை நாம் என்ன செய்யணும், விசுவாசித்து செயல்பட்டால் அந்த செயல் நமக்கு தேவ பலனாய் மாறிடும். நமக்கு ரட்சிப்பாக என்ன செய்கிறோம், மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் நாம் வார்த்தைகளை கேட்டு ஆராய்ந்து விட்டு விட்டு போயிடக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் அது எப்படி மாறுது, தேவ பலனாக மாறுகிறது, ரட்சிப்பாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அதனால் இந்த பைபிள் ஸ்டைலில் இணைந்திருக்கிற நாம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து, ஆமேன். முதல் விசுவாசமே நமக்கு இதுதான், இந்த வார்த்தையை விசுவாசிப்பது. வார்த்தை என்பது இயேசு, இயேசு என்பது வார்த்தை. இதை விசுவாசி. சில பேர் பைபிளே திறக்கிறது கிடையாது, பைபிளே சில இடத்துல கொண்டே போகிறது கிடையாது. பிறகு எப்படி விசுவாசம் வரும்? பைபிளை நல்லா என்ன செய்யணும், நேசிக்கணும், வாசிக்கணும், அதை ருசிக்கணும். ஆமென். அதுதான் விசுவாசத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களா, வாசிக்க 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 என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய வார்த்தையில் கேட்கும்போது நமக்குள்ளே எப்படி வருது, ஒரு பலன் வருது. பார்த்தீங்களா? அந்த பலன் என்ன அப்படின்னா, அந்த விசுவாசத்தினாலே வரக்கூடிய பலன். அதான் எழுதினார், விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான். விசுவாசத்தினாலே தான் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். தொடர்ந்து அவன் வாழன்னா அந்த விசுவாசம் தான் அவன் என்ன செய்யுது. ஆமாம். அதனால் நீங்களும் நானும் விசுவாசிப்பதில் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிட கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். சரி, இதுதான் முகவுரையான காரியம். ரோமருக்கு எழுதிய நிருபத்துடைய முகவுரை, முதல் 17 வசனங்கள். ஆமேன். சரி, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 18 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும். 1ஆம் அதிகாரம் 18 முதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் மனிதரிடம் காணப்படக்கூடியதான பாவங்கள். இதை நம்ம எது பாவம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். எது பாவம்? நாம் என்ன நினச்சிருந்தோம், குடிக்கிறான், விபச்சாரம் பண்ணுகிறான், தண்ணி அடிக்கிறான், பீடி குடிக்கான், இதைத்தான் நம்ம பொதுவாக ஏகப்பட்ட பாவங்கள் என்ன செய்யுது, மனிதனை ஆளுகை செய்கிறது, அல்லது மனிதன் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு அதை நடவாதபடிக்கு, அப்படி நடக்கிறவர்களை நாம் பின்பற்றாதபடிக்கு, நம்மை நீதிமானாக்கின தேவனை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்யணும், தொடரணும். அதன் அடிப்படையில் சிந்திக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக. சரி, 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ அந்த முதல் பகுதியினுடைய 2ஆம் பகுதி, அப்படி தானே? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசி. தேவனே அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். லேலுயா, லேலுயா, சோத்ரம். அப்போ நாம் 20ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 20ஆம் வசனம் ஜெகதாவாசிக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அலையிலே சொல்லுங்களா. சரி, இங்கே என்ன பாவம் காணப்படுகிறது அப்படின்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கு.
அப்போ சத்தியத்தை எப்படி அடக்கி வைக்கலாம் அப்படின்னா, அநியாயம் ஒருத்தன் செய்தாம்னா அதை என்ன செய்யலாம்? அடக்கி வைக்கலாம். அல்லேலூயா. என்ன அநியாயம்? பாஸ்டர் மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் நினைச்சப்படாது. பேச நாங்கள் சொல்கிறபடி தான் நினைச்சணும், பேசணும். இது சில ஸ்தாபனங்களே இருக்கிறது, சில சபைகளில் என்ன செய்யுது இருக்கிறது. எது? சத்தியத்தை பேசக்கூடாது, ராபோஜனத்தை பற்றி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, நகையை பற்றி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, பரிசுத்தத்தை பற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா. சாபங்களை பற்றி பேசக்கூடாது. ஜோமனனும் பயில் வாசிக்கிறத பற்றி நினைச்சக்கூடாது, அபிஷேகம் பெறணும்னு இப்படிலாம் இருக்குது. நிறைய நிறைய கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நிறைய அநியாயத்தினால என்ன செய்கிறாங்க? கிருபை அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கிருபையை பற்றி என்னன்னே தெரியாமல் என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லையில நம்ம பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணுதுன்னு வைங்கலாம். நம்ம பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணுது, ஒரு 500 ரூபா களவாண்டு போய்ட்டு வைங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். சரி விட்டுருப்பா, இனிமேல் அதை என்ன செய்யாத, இது கிருபை, சரி வா வீட்டுக்கு என்ன செய் வா அப்படின்னு சொல்கிறது என்னது? திரும்ப அவன் தப்புன்னா என்ன செய்யும்? ஆமாம், சூடு கிடைக்கும். ஆமாம், ஜோசப் சொன்னமா என்ன கிடைக்கும்? ஆனால் இப்போ உள்ள பிரசங்க மாதிரி என்ன பண்ணுதாங்கன்னா, கிருபை இருக்கிறது, தொடர்ந்து நீ களவாண்டுக்கிட்டே என்ன கான்செப்டில் பேசுகிறாங்கன்னு என்ன செய்யலை. கிருபை என்பது தேவனுக்காக வாழ்வதற்காய் கொடுக்கப்படுகிற ஒன்றது தான் கிருபை. இயேசு எதுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னா, உன்னை கழுவுறதுக்கு சாக்கடையில் கிடக்கா. எங்கே கிடக்கா? ஆமாம், கூவத்தில் கிடக்கா. உன்னை எடுத்து கழுவி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சத்தியத்தினாலும் உன்னை கழுவி நீதமானாக்கி பரிசுத்தமாக்கி அபிஷேகத்தை கொடுத்து புது மனுஷனாக வாழுன்னு ஒன்று அனுப்புனா, இவன் என்ன சொல்கிறான்? நீ திரும்பவும் எங்கே போய் உங்களுக்கு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துவன் சகாயமின்றி சடுதியிலே கிருபையை குறித்ததான விளக்கம் தெளிவாய் வேதம் சொல்லுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிருபையும் சத்தியமும் இல்லாமல் இது இல்லாமல் அது வாழாது, அது இல்லாமல் இது வாழாது. நகமும் சதையும் போல், நம்ம ஆட்கள் பாசையில் நகமும் சதையும் போல், அப்படி தானே? இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். அதனால் சத்தியத்தை கிருபையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது, பிரியவும் செய்யாது. ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆனால் சத்தியத்தை அநியாயமாக என்ன செய்கிறான்? அநியாயத்தினால, நியாயமாக இல்லை, அநியாயமாக என்ன செய்கிறாங்க? அடக்குறாங்க. இஷ்டம் போல் என்ன செய். ஆமாம், பேசு. சினிமா பாட்டை ஒரு திருவிழுந்து ஆறையில் சினிமா பாட்டையே பாடுதான் இந்த பிள்ளை. எனக்கு அந்த பாட்டே தெரியாது. ஆனால் நம்ம சினிமா பார்க்காதவங்களுக்கு அது உண்மையிலே ஆராதனை பாடல் நினைப்போம். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது என்ன பாட்டான்? ஏதோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள பாட்டுங்காங்க. அது எந்த பாட்டுன்னு நமக்கு என்ன செய்யலை. சத்தியம் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது பாருங்கள். பாடுறதுக்கு 1000 பாட்டு என்ன செய்யுது, லட்சக்கணக்கான பாடல் இருக்கிறது. ஆமேன். அதை விட்டுட்டு எதை பாடிட்டு இருக்கான்? அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அதாவது நாம் கீழ்ப்படியலை ரெண்டாவது விஷயம். நம்ம எவ்வளவு கீழ்ப்படிதமோ அதற்கேற்ற ஆசீர்வாதம் தருவார். ஆனால் சத்தியத்தை பேசாதீங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருபோதும் நம்ம நினைச்சக்கூடாது. அதேமாதிரி அது பேசும்போது நம்மளை குத்திச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். அது என்றைக்கா வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதனால் அதை பேசுகிறத நம்ம நினைச்சக்கூடாது. உள்ளத்தில் கூட அதை நினைச்சக்கூடாது, மறுக்கக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுகிற அதான் பிறவியப்பட இப்படியா இருக்கிறது, இப்படியா இருக்கிற ஆராய்ந்து பார்த்தபடினாலே தான் நற்குணசாலிகளாய் மாறினார். வசனம் ஒரு மனிதனை நல்ல குணசாலியாய் மாற்றும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? குறையில்லாத மனுஷனே கிடையாது, அது வேறு. ஆனால் சத்தியத்தை பேசும்போது தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறபடியினாலே அது வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும், அபிஷேகம் தாரும், என்னை பலப்படுத்தும்,
என்னை வழி நடத்தும். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களா? சோத்திரம். அதனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படிங்கிறதுனால இவங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லிட்டு, அவன் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் அவனுடைய இருதயம் என்ன செய்திருக்கிறான்? துணிகரம் கொண்டிருக்கிற. பிரசங்கில வாசிக்கிறோம், வாசிங்க. அடிக்கடி வாசித்த வசனங்கள் 8:11 பிரசங்கி 8. சீக்கிரமாக நடக்காதபடியினாலே இருதயம் பொல்லாப்பை செய்ய, பொய் சொல்லுதான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம்? பொய்யை சொல்லுவோம். அப்படி தானே? டக்குன்னு அடி விழுதுன்னா பயந்துருவான். ஆனால் ஆண்டவர் வச்சு என்ன செய்வார்? ஆமென், சோத்திரம். 490 வருஷம் அமைதியாக இருந்தவர் நம்ம ஆண்டவர். ஆமென். எத்தனை வருஷம்? 490 வருஷம் மூச்சுக்கிட்டாமல் இருந்திருக்கார். இவன் ஆராதிக்கானா? சிறுவேல் ஜனங்களை நம்ம ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்க? ஓஹோ, அவர் ஒன்றும் கண்டுகளில்ல போல், பொய் சொல்லுறத கண்டுகளில்ல போல். அதனால் தைரியமாக என்ன செய்வோம்? அவர் கணக்கு வச்சுருப்பார், ஸ்டாக் வச்சுருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். ஏன்ட்டி நிறைய ஸ்டாக் என்ன செய்யுது? நிறைய ஸ்டாக்கை அவனை எப்போ பிடிக்கணுமோ அப்போ கரெக்டாக பிரேக்கப் போட்டுருவார். அக்கம் பக்கம் நினைச்ச முடியாது. உதாரணத்துக்கு பாருங்களா, யோனா டிக்கெட் எடுக்கும்போது பேசாமல் இருந்தார். தர்சீஸுக்கு போகும்போதுக்கு டிக்கெட் எடுக்க போகும்போது பேசாமல் இருந்தார். துட்டும் கொடுத்தாரு, போனால் டிக்கெட்டை வாங்கினா அப்பவும் பேசாமல் இருக்கார். தர்சீஸு போகிற கப்பலையும் ஏறியாச்சு, அப்பவும் சும்மா தான் இருக்கார். போயிருப்பான், சாப்பிட்ருப்பான், அங்கே உள்ளவங்கிட்ட பேசியிருப்பான், அப்பவும் சும்மா இருந்தார். அடித்தட்டில் போனால் அப்பவும் பேசாமல் இருந்தார். தூக்கமும் கொடுத்துட்டாரு பாருங்க. அவன் எப்படி தூங்குதான்? ஆயர்ந்த நித்திரை. சில பேர் அப்படி நினைக்கிறான், நம்ம தப்பு பண்ணுறதுனால ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கல போல். நல்லா சாப்பிடுதோம், நல்லா நடக்கு, நல்லா தூக்கம் வருது, 3 நேரத்துக்கு 5 நேரம் என்ன செய்யுது? பசிக்குது. அதனால் நம்ம கரெக்டாக நடக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம்? தரக்குறைவாக பேசுவோம், இன்னும் கொஞ்சம் பொய் சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம்? பிட்ட அங்கே எழுதிலாம் வச்சுருக்காரு. ஆமென். எனக்கு நீங்கள் மறைக்கலாம், உங்களுக்கு நான் என்ன செய்யலாம்? மறைக்கலாம். அதான் சொல்ல, துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடக்கணும். ஆமென். தூங்குது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு வண்டி போயிட்டு 7 ஐலேசாரு நடுக்கடலுக்கு என்ன செய்யாது? அதுக்கு பிறகு தான் அவர் ஏர் பிரேக் போடுதார். ஏர் பிரேக்கை கண்டுபிடித்த முதல் மெக்கானிக் யார் தான்? இயேசுநாதர் தான். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆமாம், ஒரிஜினல் ஏர் பிரேக் சொல்லுங்கள். ஆமென். காற்று என்ன செய்யுது? ஏர் பிரேக்குன்னா காற்று. ஆமாம், காற்று அடித்து அப்படி சக்கு நிப்பாட்டுது. தலைகீழ நின்று பார்த்தேன், பிரேக் போட்டிருக்குது அவரெல்லாம். பறவை அவனை தூக்கி போட்ட பிறகு தான் வண்டி என்ன செய்யுது? ஆமாம், அல்லேலூயா. பார்த்தீங்களா? எப்போ சொன்னடி கேட்காம போனதுனால என்ன செய்தார்? ஒழுங்காக போனோம்னா கடலுக்கு மேலே, தண்ணிக்கு மேலே ஓடி போயிருப்பான். இப்போ எப்படி போகிறானா? தண்ணிக்கு உள்ளோடியும் போகிறான், தண்ணி அவனுக்கு உள்ளோடியும் போகுது. ஒரு அலையிலே சொல்லுங்களா? சோத்திரம். அதனால் நாம் எப்போதுமே என்ன செய்யணும்? கவனமாக தான் இருக்கணும். நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கமான அல்ல சத்தியத்துக்கு விரோதமான காரியத்திற்கு அடிபணிந்து போகக்கூடாது. அதற்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது. அவருக்கு தேவன் எப்போ என்ன செய்யணும்னு அவர் என்ன செய்கிறாரு? பார்த்து வச்சுருக்கிறாரு. அப்போ அதை என்ன செய்வார்? சரி, அதான் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 490 வருஷம் இவங்க செய்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு 7 வருஷம் பாபிலோனுக்கு போன்ட்டார். எத்தனை வருஷம்? 70 வருஷம். ஆமென். பார்த்தீங்களா? அவ்வளோ பொறுமையாக சில விஷயத்தில் நம்ம ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசரை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். உண்மையிலே அவனமே பொறுமை எனக்கெல்லாம் கிடையாது. அவள் 10 கூட தண்ணி எடுத்து ஊற்றின உடனே அம்மா வாவன்றுவேன். 10 ஒட்டகத்துக்கு வாருக்கு மட்டும் என்ன செய்தா? பேசாமல் இருந்தால் பாருங்கள். கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்காரா என்ன?
நம்ம கணக்குப்படி 80 குடம் தண்ணி எடுக்கணும். எத்தனை குடம்? பைப்பில் இப்படி திருக்கி, இப்போ திருக்கின தண்ணியே தூக்க முடியாமல் இருக்குது பொம்பளை பிள்ளைகள். இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு குடமே நினைச்ச முடியாது, வைக்க தெரியாது. 80 குடம் கிணத்துல இறங்கணும், கோரணும், ஏறணும், ஊற்றணும், இறங்கணும் 160 தடவை. அப்படி தானே? 80 குடம்னா 80 முறை இறங்கணும், 80 முறை ஏறணும். அவனும் கையை கட்டிட்டு பேசாமல், நம்மளும் அப்படி தான் நினைக்க முடிய மாட்டுக்க. நல்ல மனுஷன் நம்பிடுறோம். அப்படி தானே? சில விஷயங்கள் காத்திருக்கும். ஆமென். நேற்று கூட நினச்சேன், அந்த எலியேசரை பற்றி நினைக்கும் போது, எப்படித்தான் இருந்தான் தெரியல, அந்த பொம்பளை பிள்ளை மேலே அவனுக்கு இறக்கம்தான். ஏன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் இல்லையே, நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே அப்படி அவனுக்கு ஒரு விசுவாசம். அவர் தெரிந்து கொண்ட பெண்ணாக இருந்தால் இவா 80 குடம் தண்ணி என்ன செய்வான்? அதுக்குரிய பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு அழிலே சொல்லுங்களா, சோத்திரம். பொறுமையாக இருந்தால் கர்த்தர் அவளுக்கு பலன் கொடுத்தார். கொடுத்த நகையை வாங்கிட்டு பாட்டி அதுக்கப்புறம் ஓடலாச்சு தான். 160 திருப்பு போயிட்டு வந்தவன் வாங்கி என்ன செய்தா? அப்பா அம்மா ஒரு சேர் இருக்கான்லாம் உட்காரலை. நம்ம ஏறிப்படி ஏறதுக்குள்ளே எப்படி இருக்குது? வந்த உடனே சேரத்தான் தேடுது. 80 திருப்பு 160 திருப்பு ஏறி இறங்கிட்டு கொடுத்த நகையை வாங்கிட்டு குடுன்னு நினைச்சுதா? என் அண்ணன் எப்பான்ட்டு நினைச்சுதா? ஏமாண்டு ஓடுதான். ஒரு அழிலே சொல்லுங்களா. அப்போ கர்த்தர் காரியத்தை வாய்க்க அவ்வளவு பொறுமையாய், அதே போல் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ரெண்டுக்குமே பொறுமையாக இருப்பார். நன்மை கொடுப்பதற்கும் பொறுமையாக இருப்பார், தீமை செய்கிறவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும். அப்போ அதை பார்க்கறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அதை பார்ப்பதற்கு பொறுமையாக இருக்கணும். அப்போ அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார். ஆமேன். சரி, அதனால் என்றைக்கும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடாது. அப்படி அடக்கி வைக்கிறவர்களோடு நாம் சேரக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா. வருகிற நாட்களை தொடர்ந்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை குறித்த சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு வருகிற வாரங்களை அதை குறித்த வேதாகம பதிலை உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.